இப்போ வந்து நம்ம கட்டுத்தரையெல்லாம் கூட்டியாச்சுங்க. எல்லாம் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்குது பாவம். பாருங்கள், கட்டுத்தரையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கூட்டியாச்சு. நல்லா கூட்டிகிட்டு அவங்களுக்கு வந்து வைக்கெல்லாம் பறித்து வச்சாச்சு. ஏன்னா சாயங்காலம் மழை வந்துருச்சுன்னா வைக்கெல்லாம் பிரித்து இந்த மாதிரி அந்த பட்டறைக்கு கீழே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து தீவனம்லாம் மாட்டுக்கு ஊற வச்சாச்சுங்க. மணியும் முருகன் நிற்கிறாங்க பாருங்கள், எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். என்னடா முருகா பாருங்க, தீவனம்லாம் எல்லா இதுலேயும் ஊற வச்சாச்சு. வெளியில் வைக்கலாம், குரங்கு வந்து அப்படியே எல்லாமே வீணாக்கிடலாம், கொட்டி விட்டு வீணாக்கிருங்க. அதனால் இவங்களுக்கு நாங்கள் என்ன தீவனம் போடுவோம்னு சொன்னால் மக்காச்சோளம் கம்பு அரைச்சிருவோங்க. நாங்கள் அரிசியை தவிர எல்லாமே போடுவோங்க. மக்காச்சோளம் கம்பு பாசிப்பத்தந்தவுடு அப்புறம் பொட்டுக்கடலை உமி அதுதாங்க நாங்கள் போடுவோம். போட்டு ஊற வைப்போம். புண்ணாக்கை வந்து நாங்கள் தனியாக ஊற வச்சுருப்போம். ஊற வச்சுட்டு நல்லா கை பார்த்து எதுவும் கம்பி கிம்பி இருக்கான்னு கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாலந்து ஊற்றுவோங்க. பாப்பா வந்து அடையில் உட்காந்துருக்காங்க. அரிசி தயவுசெய்து பால் மாட்டுகளுக்கு அரிசியை வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. மாடு வந்து பால் இதாயிரும், அதெல்லாம் சேர்க்காதீங்க. அதேமாதிரி பழைய கஞ்சி புளிச்ச தண்ணி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்து நம்ம வந்து தவிடு புண்ணாக்கு இதை மட்டும் கலந்து வைங்க. பழைய தண்ணிலாம் வந்து அவங்க செரிமான கோளாறு வந்துடும், அதனால் அது கொடுக்காதீங்க. அதேமாதிரி தண்ணி மாட்டுக்கு எப்படின்னா கொஞ்சமாக வைங்கங்க. ரொம்ப பச்சை தண்ணி வேணால் குடிக்கலாம், ஆனால் நீங்கள் தீவனம் கலந்து வைக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக வைங்க. ஒரு முக்கால் குடத்தில் ஒரு குடம் இருக்கு இல்லையா, முக்கால் குடம் தண்ணி வச்சா போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க வந்து பச்சை தண்ணியை வைங்க குடிக்கிட்டோம், அப்புறம் உடம்புல சாராதுங்க. நமக்கு இதெல்லாம் முடிஞ்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு, எல்லாம் நீட்டாக கூட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி களை எடுக்க வேற வரேனாங்க. ஆனால் மழை பெய்யறதுனால களை எடுக்க வரல. நமக்கு வந்து சோளம் கண்ணுக்குட்டிக்கு வந்து நம்ம சோளம் கொஞ்சம் அறுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த போய் பார்ப்போங்க, சோளம் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா சோளம் அறுத்துட்டு வந்துடலாம். இவங்களை கொஞ்சம் நேரம் ரெண்டு பாப்பாவையும் லட்சு பிள்ளையும் அம்மு பிள்ளையும் அவுத்து விட்ருக்கேன். அங்கே பாருங்கள், நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாப்பு என்னடி பண்ணுறீங்க, வாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் நேரம் விளையாட விடணுங்க, மேயிறதுக்கு பண்ணுறதுக்கு, அப்போ தாங்க கற்றுக்குவாங்க. அவங்களையும் கொஞ்சம் நேரம் மேய விட்டேன் ஃப்ரீயாக, கேட்டை சாத்திட்டு. 3 நாள் 4 நாளாக களை எடுக்கிற வேலை இருந்துச்சு. இப்போதைக்கு இன்றைக்கி மழை வர்றதுனால வரல. சோளம் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நம்ம கண்ணுக்குட்டிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக அறுத்து போடலாம், பரவாயில்ல. சோளம் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். மாட்டுக்கு நம்ம கண்ணுக்குட்டிகளுக்கு மட்டும் அறுத்து போடலாம், மாட்டுகளுக்கெலாம் பத்தாதுங்க, கண்ணுக்குட்டிகளுக்கு வேணும், அவ்வளோதான். இப்போ அந்த செயில ஒரு இது போட்டிருக்கோம், போய் பார்ப்போம். இது மாதிரி நம்ம இங்கே சாயங்காலம் மழை நாளில் மட்டும் சாயங்காலம் வந்து நம்ம இங்கே மாடெல்லாம் கட்டுறீங்க இல்லையா, அப்போதைக்கு வெந்நீர் வச்சுருங்க. வெந்நீர் வச்சுட்டு எல்லா மாடு கால்லையும் நீங்கள் வந்து நல்லா கழுவி விட்டுட்டு மஞ்சத்தூள் தேங்காய் எண்ணெய் போட்டு விட்ருங்க. அவங்களுக்கு வந்து மழை காலத்துக்கு மட்டும் சேர்த்து புண்ணு இந்த மாதிரி வராது. கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வரும், இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லதுங்க.